விராட போர் பத்தி பல பேர் பல கதைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா யூடியூபர்ஸ். அர்ஜுனனோட வீரத்த மட்டம் தட்டணும், அதே சமயம் கர்ணனை உயர்வா காட்டணுங்கிறதுக்காக அர்ஜுனன் விராட போர்ல ஜெயிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் நாம பெரிதும் விரும்பி பார்க்கப்பட்ட விஜய் டிவி மகாபாரதத்துல கூட கர்ணன் அர்ஜுனன் கிட்ட அடி வாங்கி ஓடி போனதை மறைச்சி பீஷ்மர் வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த போரை நிறுத்திட்டார மாதிரி காமிச்சிருப்பாங்க. விராட போர்ல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத என்னால முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தேய்பிரையின் 7வது நாளோட மதியான நேரத்துல மத்ஸ்ய தேசத்தோட தெற்குப்புற எல்லைக்குள்ள புகுந்த திரிகர்த்த நாட்டு மன்னனான சுசர்மனோட படைகள் அங்கு உள்ள பசுக்களை எல்லாம் கவர ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நடக்கிறது மத்ஸ்ய தேசத்தோட தெற்குப்புற எல்லை பகுதியில, அதுவும் மதியான நேரத்துல இது நடக்குது. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மன்னன் விராடன் போருக்கு தயாராகிறாரு. அப்போ கங்கன் வேடத்துல இருந்த யுதிஷ்டிரன், மன்னா, நானும் சமையல்காரன் வல்லவனும் குதிரை பராமரிப்பாளன் கிரந்திகனும் மாடுகள் பராமரிப்பாளனான தந்திரிபாலனும் போர்க்கலைகளை அறிந்தவர்கள்தான். அதனால எங்களையும் புகழோட கூட்டி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மன்னரும் இதுக்கு சம்மதிச்சு அவங்களையும் போருக்கு கூட்டிட்டு போறாரு. மத்ஸ்ய தேசத்தோட தெற்குப்புற எல்லையில திரிகர்த்தர்களுக்கும் மத்ஸ்யர்களுக்கும் இடையேயான போர் ஆரம்பிக்குது. மாலை நேரத்துல ஆரம்பிச்ச போர் இரவை கடந்தும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இறுதியில பீமசேனன் திரிகர்த்த நாட்டு மன்னனான சுசர்மனை சிறைப்பிடிச்சு விராட மன்னன் கிட்ட கொண்டு போறாரு. அப்போ விராட மன்னன் கிட்ட யுதிஷ்டிரன், மன்னா, மன்னித்தருள்வதே மன்னர்களின் புகழை உயர்த்தும், அதனால இவனை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. மன்னன் விராடனும் சுசர்மனை மன்னிச்சு அவனுக்கு விடுதலை அளிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா பசுக்களை மீட்டு வெற்றி கொண்டதாலும் இரவு நேரம் ஆனதாலும் மத்ஸ்ய தேசத்தோட தெற்குப்புற எல்லை பகுதியிலேயே தன்னோட படைகளோட விராட மன்னன் தங்கிடுறாரு. இந்த சூழ்நிலையில தேய்பிரையோட 8வது நாள், அதாவது இந்த போர் நடந்ததுக்கு அடுத்த நாளே அதிகாலையிலேயே மத்ஸ்ய தேசத்தோட வடக்குப்புற எல்லை பகுதிக்குள்ள நுழைந்த கௌரவர் படை அங்கு உள்ள மாடு மேய்க்கிறவங்களை எல்லாரையும் அடிச்சு போட்டு விரட்டி விட்டுட்டு அங்கு உள்ள பசுக்களை எல்லாம் கவர ஆரம்பிக்கிறாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திரிகர்த்த படைகள் புகுந்தது தேய்பிரையின் 7ஆம் நாள் மதியான நேரத்துல, அதுவும் தெற்குப்புற எல்லையில. ஆனா கௌரவர் படைகள் உள்ள நுழைஞ்சது எப்பனா தேய்பிரையின் 8ஆம் நாள் அதிகாலையில, அதுவும் வடக்குப்புற எல்லை பகுதியில நுழைவாங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ கதைக்குள்ள மறுபடியும் போவோம். கௌரவர் படைகள் உள்ள நுழைந்து பசுக்களை எல்லாம் கவர்ந்துகிட்டு போனதை ஒற்றன் ஒருவன் அரண்மனைக்கு வந்து ராணி சுதேச்சனை கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த சுதேச்சனை, மன்னன் விராடன் தன்னோட படைகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் திரிகர்த்தர்களோட சண்டை போட போயிட்டாரு. இந்த நேரத்துல நம்மளுடைய பசுக்களை யார் போய் மீட்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இதை கேட்டதும் உத்தரன், அம்மா, நான் போய் தனியால சண்டை போட்டு கௌரவ வீரர்களை தோற்கடிச்சு நம்மளோட பசுக்களை மீட்டுட்டு வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு சுதேச்சனை, உனக்கு போர்ல அதிக அளவு அனுபவம் கிடையாது உத்தரா, அதுவும் நீ தனியால எப்படி போய் சண்டை போட்டு அவங்கள தோற்கடிப்ப அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு உத்தரன், எனக்கு ஒரு தேரோட்டி இருந்தால் போதும், குருகுல வீரனான அர்ஜுனை போல தீரமா சண்டை போட்டு நம்மளுடைய பசுக்களை மீட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனை பத்தி உயர்வா பேசினதால மகிழ்ச்சி கொண்ட திரௌபதி உத்தரன் கிட்ட, இளவரசே, இந்த பிருகுநிலையை உங்களோட தேரோட்டியா அழைத்து செல்லுங்கள், இந்த பிருகுநிலை இருந்தா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிருகுநிலை எனக்கு தேரோட்டியா அப்படின்னு உத்தரன் கேட்கிறாரு. அதுக்கு சைரந்திரி வேடத்துல இருந்த திரௌபதி உத்தரன் கிட்ட, நீங்க உயர்வா பேசுற அர்ஜுனனுக்கு இவங்க தான் தேரோட்டியா இருந்தாங்க, இவங்க துணையோட தான் அர்ஜுனன் பல போர்ல வெற்றி பெற்றாரு, அதே மாதிரி நீங்களும் வெற்றி பெறுவீங்க, அதனால பிருகுநிலையை உங்களுடைய தேரோட்டியா ஆக்கி போருக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க சைரந்திரி. ராணி சுதேச்சனையும் உத்தரன் கிட்ட, கீசகன் விஷயத்துல சைரந்திரி சொன்ன மாதிரியே கீசகன் வதைக்கப்பட்டான், அதனால சைரந்திரி சொன்ன மாதிரி நீ பிருகுநிலையவே உன்னுடைய தேரோட்டியா கூட்டிட்டு போ, வெற்றி உனதே அப்படின்னு சொல்றாங்க. உத்தரனும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. இதுக்கப்புறமா பிருகுநிலையும் உத்தரனும் போருக்கு தயாராகிறாங்க. அப்போ உத்தரன் கிட்ட வந்த உத்தரை, குரு வீரர்களை தோற்கடிச்சதுக்கு அப்புறமா நீ அவங்களோட வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வா, அதை என்னோட பொம்மைகளுக்கு அணிவிச்சு மகிழ்வேன்னு உத்தரன் கிட்ட உத்தரை சொல்றாங்க. இதுக்கு பிருகுநிலை உத்தரை கிட்ட, உன் அண்ணன் போரில் வெற்றி பெற்றதும் அவர்களோட வஸ்திரங்களை எடுத்துட்டு வந்து தரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கறாங்க. இதுக்கப்புறமா உத்தரனும் பிருகுநிலையும் கௌரவர் படை இருந்த இடத்துக்கு தேர்ல போறாங்க. கடலென இருந்த கௌரவ சேனையை பார்த்த உத்தரன், என்னால இவங்களோட எல்லாம் சண்டை போட முடியாது, அதனால தேரை திருப்பி நம்ம அரண்மனை பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அர்ஜுனன் கோபப்பட்டு, பெண்கள் மத்தியில வீரன் மாதிரி பேசிட்டு இங்க கோலை மாதிரி பயந்து ஓடுறன்னு சொல்றியே உத்தரா, இதனால பெண்கள் இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது உன்னை கேள்வி பேச மாட்டார்களா அப்படின்னு கேட்கறாரு. அதோட மட்டும் இல்லாம போர்ல கோலை மாதிரி ஓடுறதை விட வீரனா இருந்து சண்டை போட்டு சாப்பிடுறது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்றாரு. போர்ல உயிரோட இருக்கிறது தான் பெரிய விஷயம், பெண்கள் என்னை பத்தி என்ன கேலி பேசினாலும் எனக்கு பரவாயில்ல, அதனால அரண்மனை பக்கம் தேர திருப்பு அப்படின்னு உத்தரன் சொல்றாரு. இதை கேட்ட அர்ஜுனன், சத்திரிய குலத்தில் பிறந்தவன் நீ, அதனால சத்திரியனை போல சண்டை போடு அப்படிங்கிறாரு. ஆனா எதுக்கும் செவிசாய்க்காத உத்தரன் தேரை விட்டு இறங்கி ஓடுறாரு. ஓடுற உத்தரனை துரத்துட்டு போய் தூக்கிட்டு வந்து தேரில் உட்கார வச்சு அர்ஜுனன் தேரை பக்கத்துல இருந்த மயானத்துக்கு செலுத்துறாரு. அங்க ஒரு மரத்துக்கு பக்கத்துல தேரை நிறுத்தின அர்ஜுனன் இளவரசன் உத்தரன் கிட்ட, இளவரசி, அந்த மரத்துல இருக்கிற பிணமூட்டையை கீழே இறக்கி அவிழ்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இளவரசன் உத்தரனும் அந்த பிணமுட்டியை கீழே இறக்கி அவிழ்த்து பாக்குறாரு. அதுல ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் யாருடையது பிருகுநலா அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட உத்தரன் கேட்கிறாரு. இதுக்கு அர்ஜுனன், இது பாண்டவர்களுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது பாண்டவர்களோட ஆயுதங்கள்னா பாண்டவர்கள் அந்நியத வசத்துல எங்க இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றாரு உத்தரன். இதுக்கு பதிலளித்த அர்ஜுனன், அவங்க உள்நாட்டில் தான் இருக்கிறாங்க இளவரசே, அவங்க என்னென்ன வேடத்துல இருக்காங்கிற விஷயத்த அர்ஜுனன் உத்தரன் கிட்ட சொல்றாரு. இறுதியா பிருகுநிலையான நான் தான் அர்ஜுனங்கிற விஷயத்த சொல்றாரு. நான் இதை நம்ப மாட்டேன், நீங்க தான் அர்ஜுனங்கிறத நான் நம்பணும்னா அர்ஜுனனோட 10 பேர்களையும்
அதோட விளக்கங்களோட சொல்லுங்கன்னு உத்தரன் கேட்கிறாரு. அர்ஜுனனும் தன்னுடைய 10 பேர்களையும் அதோட விளக்கங்களோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. செல்வத்தை சேர்ப்பதால் தனஞ்சயன், வெற்றிகளை பெறுவதால் விஜயன், பங்குனியில் பிறந்ததால் பல்குணன், தங்க கவசம் பூட்டப்பட்ட வெண்குதிரைகளை பயன்படுத்துவதால் ஸ்வேதவாகனன், போரில் வெறுக்கத்தக்க செயல்களை செய்யாததால் பீபத்சு, இரு கரங்களாலும் வில்லை பயன்படுத்துவதால் சவ்யசச்சி, இந்திரன் மகன் என்பதால் ஜிஷ்ணு, தங்கத்தாலான கிரீடத்தை இந்திரன் எனக்கு சூட்டியதால் கிரீடி, கரிய நிறம் கொண்டதால் கிருஷ்ணன், களங்கமற்ற செயல்களை செய்ததால் அர்ஜுனன் என்றும் தன்னோட 10 பேர்களையும் அதோட விளக்கங்களோட சொல்லி முடிக்கிறாரு அர்ஜுனன். இதை கேட்டதும் உத்தரன் அர்ஜுனன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இருக்கட்டும் உத்தரா, பரவாயில்ல, நீ எனக்காக தேரோட்டியா இரு. இன்று உன் சார்பில் நான் யுத்தம் செஞ்சு உன்னுடைய பசுக்களை எல்லாம் மீட்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. அதுக்கு உத்தரன் அர்ஜுனன் கிட்ட, எனக்கு தேரோட்டுறதுல பயிற்சி இருக்கு, ஆனா அங்க பல்லாயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து நீங்க எப்படி ஒற்றையால சண்டை போடுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு உத்தரன். இதை கேட்டதும் அர்ஜுனன் பயங்கரமா சிரிக்கிறாரு. உத்தரா, நான் நிஷாத கவசர்கள், பௌலமர்கள், காலகேயர்கள் போன்ற ராட்சசர்களை ஒற்றையால எதிர்கொண்டுதான் அவங்கள கொன்னுட்டு நான் ஜெயிச்சேன், அதனால நீ அச்சம் கொள்ளாத அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா உத்தரன் குதிரைகளோட கடிவாளத்தை பிடிக்கிறாரு. அர்ஜுனனும் தேர்ல ஏறுறாரு. தன்னோட ஆயுதமான காண்டீபத்தை எடுத்த அர்ஜுனன் அதோட நாண காது வரை இழுத்து விடுறாரு. காண்டீபத்தின் நானொலியை கேட்டதுமே கௌரவ வீரர்கள் வரப்போறது கண்டிப்பா அர்ஜுனனா தான் இருக்கும் அப்படின்னு உறுதி செய்றாங்க. நானொலி எழுப்பிய அர்ஜுனன் அடுத்ததா தேவதத்தம்ங்கிற தன்னோட சங்கை எடுத்து ஊதுறாரு. அந்த சங்குலியை கேட்ட குதிரைகள் கால்களை மடக்கி கீழே விழுந்துருது. இதுக்கப்புறமா உத்தரனும் அந்த சங்குலியை கேட்டதால தேர்லயே மயங்கிடுறாரு. இதுக்கப்புறமா குதிரைகளை எழுப்பி விட்ட அர்ஜுனன் மயங்கி போன உத்தரனையும் எழுப்பி விடுறாரு. என்ன உத்தரா, பயந்துட்டியா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறாரு. தலைவா, நீங்க காண்டிபத்துல இருந்து நானொலி எழுப்பும் போதே எனக்கு காது செவிடா போச்சு, நீங்க சங்குலியும் உதவும் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி உத்தரா, இனிமே ரதத்தை கௌரவ வீரர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி செலுத்து அப்படிங்கிறாரு. உத்தரனும் அர்ஜுனன் சொல்லுபடி ரதத்தை கௌரவ வீரர்கள் இருக்கிற இடத்துக்கு நோக்கி செலுத்துறாரு. அர்ஜுனன் எழுப்பிய சங்குலிக்கு அப்புறமா கௌரவ படைகளை சுத்தி தீய சகுனங்கள் ஏற்படுது. இதை கவனிச்ச துரோணாச்சாரியார் துரியோதனன் கிட்ட, துரியோதனா, வானத்தில் காரிருள் சூழ்ந்து காக்கைகளும் கழுகுகளும் வட்டமிடுது, நம்மளுடைய குதிரைகளும் யானைகளும் சோர்வோட காணப்படுது, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீரர்களும் ஒரு சோர்வோடு காணப்படுறாங்க. இதுவெல்லாம் உணர்த்துவது ஒரு விஷயத்தை தான், வரப்போற அர்ஜுனன் மிகப்பெரிய படுகொலை ஒண்ணு நிகழ்த்த போறான் அப்படிங்கறத தான் காமிக்குது. அதனால நீ படைகளை தயார் செய் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. துரோணர் பேச்சை கேட்டு கடுப்பான கர்ணன் துரோணர் கிட்ட, நீங்க எப்ப பாரு உங்களுடைய பிரிய சிஷ்யனை பத்தி உயர்வா பேசியும் எங்களை பத்தி தாழ்த்தி பேசியுமே இருக்கிறீங்க, இப்பவும் அதையே செய்றீங்க. 13 ஆண்டுகள் வனத்துல இருந்ததால அவனோட பலம் குறைஞ்சிருக்கும். இன்று நான் அவனை கருடன் பாம்பை கொள்வது போல கொண்டு என்னுடைய நண்பனுக்கு நான் பட்டிருக்க நன்றி கடனை தீர்த்து என்னோட பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு கர்ணன் வீரவசனம் பேசுறாரு. இதை கேட்ட கிருபாச்சாரியார் கர்ணன் கிட்ட, அர்ஜுனனை அவ்வளவு எளிதா வீழ்த்தி விடலாம்னு சொல்றியே, அவன் நாகர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், நிஷாத கவசர்கள், பௌலமர்கள், காலகேயர்கள்னு அத்தனை பேரையும் எதிர்த்து சண்டை போட்டு வெற்றி கொண்டவன் அவன். சிவனோடவே சமர் செஞ்சு அவரையே திருப்தி கொள்ள செய்தவன் அவன். இப்படி அர்ஜுனன் செஞ்ச சாதனைகள்ல 16ல ஒரு பங்காவது நீ செஞ்சிருக்கியா அப்படின்னு கிருபாச்சாரியார் கேட்கிறாரு. கிருபாச்சாரியாரை தொடர்ந்து அஸ்வத்தாமனும் கர்ணனை பார்த்து, 14 ஆண்டுகள்ல அவனோட பலம் குறைஞ்சிருக்கும்னு நீ சொல்றியே, அன்று பாஞ்சாலி இளவரசிக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் அர்ஜுனன் நிச்சயம் மறந்திருக்க மாட்டான், அதுக்காக இன்று பழி வாங்கிய தீர்வான் அப்படின்னு சொல்றாரு அஸ்வத்தாமன். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசி, அதை விட்டுட்டு தற்பெருமை பேசிட்டு இருக்காதுன்னு கர்ணன் கிட்ட அஸ்வத்தாமன் சொல்றாரு. அப்போ பீஷ்மர், நமக்குள்ள ஒற்றுமையா இருந்து இன்னைக்கு அர்ஜுனனை எதிர்த்தாகணும், அதனால நமக்குள்ள சண்டை போடுறது வேணாம் அப்படின்னு சொல்றாரு. துரியோதனன் பீஷ்மர் கிட்ட, பாண்டவர்களோட அந்நியாதவாசம் முடிஞ்சிடுச்சா, அர்ஜுனன் ஏன் இவ்வளவு தைரியமா வெளிவரான் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பீஷ்மர், பாண்டவர்களோட அந்நியாதவாசம் நேத்தோட முடிஞ்சிடுச்சு, அதனாலதான் அர்ஜுனன் இன்னைக்கு தைரியமா வெளிவரான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க திரும்பி வந்து கேட்டா அவங்களோட நாட்டை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு பீஷ்மர். ஆனா துரியோதனனும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க இப்போதைக்கு படைகளை தயார் செய்யுங்க அப்படிங்கிறாரு. படைகளை அணிவகுக்கு செய்த பீஷ்மர் துரியோதனன் கிட்ட, ஒரு குறிப்பிட்ட படையோட பசுக்களை நம்மளுடைய தலைநகரம் நோக்கி ஓட்டிச்சல் அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே துரியோதனனும் செய்யறாரு. இதுக்கப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்தபடியே அர்ஜுனன் போர்க்களத்துக்கு வராரு. அங்க பசுக்கள் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன், துரியோதனன் போன திசையை தொடர்ந்து செல் அப்படின்னு உத்தரன் கிட்ட சொல்றாரு. உத்தரனும் அப்படி போறாரு. பசுக்களை மீட்க நினைச்ச அர்ஜுனன் தன்னோட காண்டீபத்தின் நான்கயிற்றை மீண்டும் இழுத்து விடுறாரு. நானொலியின் சத்தத்தை கேட்ட பசுக்கள் எல்லாம் துரியோதனன் படையை விட்டு பிரிந்து மீண்டும் தங்களோட இருப்பிடத்தை நோக்கியே போக ஆரம்பிக்குதுங்க. பசுக்களை மீட்ட அர்ஜுனன் தன்னோட சாரதியான உத்தரன் கிட்ட, இப்ப கௌரவ படைகளுக்கு உள்ள தேரை செலுத்து அப்படின்னு சொல்றாரு. உத்தரனும் அதன்படியே செய்யறாரு. உள்ள புகுந்த அர்ஜுனனை அட்டாக் பண்ண முதலாள விகர்ணன் வராரு. ஆனா விகர்ணனோட கொடிக்கம்பத்தையும் வில்லையும் அறுத்து போட்ட அர்ஜுனன் அடுத்ததா தேர்பாகனையும் குதிரைகளையும் கொள்றாரு. விகர்ணன் அதனால ஓடி போறாரு. இதுக்கப்புறமா கர்ணனுடைய சகோதரர்கள் அர்ஜுனனை அட்டாக் பண்ண வராங்க. அவங்க எல்லாரையும் சமாளிச்ச அர்ஜுனன் தன்னுடைய கணை கொண்டு கர்ணனோட சகோதரன் ஒருவனோட தலையை அறுத்தர்றாரு. கண் முன்னாடியே தன்னுடைய தம்பி இறந்து போனதால கோபப்பட்டு கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து சண்டை போட வராரு. தன்னோட சகோதரனை கொன்ன அர்ஜுனன் மேல அம்புகளை வீசி தாக்குதல ஆரம்பிக்கிறாரு கர்ணன். பதிலுக்கு அர்ஜுனனும் தாக்குதல ஆரம்பிக்கிறாரு. இருவருக்கும் நடந்த யுத்தத்தோட இறுதியில அர்ஜுனன் செலுத்திய கணைகள் கர்ணனோட நெற்றி, கழுத்து, கை, காலு, தொடை, மார்புன்னு எல்லா இடத்தையும் தாக்கி ரத்தம் வர வைக்குது. பயங்கரமா காயம்பட்ட கர்ணன் தேரை விட்டு இறங்கி ஓடுறாரு. இதுக்கப்புறமா துரோணர் துரியோதனன் கிட்ட சொன்ன விஷயத்த அர்ஜுனன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது தன்னை எதிர்த்த கௌரவ வீரர்களை எல்லாம் கொன்று குவித்து மிகப்பெரிய படுகொலையை நிகழ்த்த ஆரம்பிக்கிறாரு அர்ஜுனன்.
அர்ஜுனனோட தேர் சென்ற இடமெல்லாம் பிணங்களா குவிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அர்ஜுனன் கிருபரோட மோதுறாரு. இருவருக்கும் நடந்த யுத்தத்துல இறுதியா கிருபரோட தேர் கம்பத்தையும் வில்லையும் அறுத்து போட்டு தேர் பாகனையும் குதிரையையும் கொன்ன அர்ஜுனன் கிருபரை போரிட முடியாமல் பின்வாங்க செய்றாரு. அடுத்ததா அர்ஜுனன் துரோணாச்சாரியார் கூட மோதுறாரு. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஏற்பட்ட பயங்கர மோதல்ல அர்ஜுனன் எய்த அஸ்திரங்களால குரு துரோணாச்சாரியார் சோர்வாகி பின்வாங்கிடுறாரு. இதுக்கப்புறமா அஸ்வத்தாமனோட மோதுறாரு அர்ஜுனன். இருவருக்கும் நடைபெற்ற மோதல்ல அர்ஜுனனோட வேகத்தை சரியா கணிச்ச அஸ்வத்தாமன் சரியான நேரம் பார்த்து காண்டிபத்தோட 4 கயிற்ற அறுத்தறாரு. இதை பார்த்த மற்ற வீரர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அஸ்வத்தாமனை வாழ்த்துறாங்க. இதுக்கப்புறமா அர்ஜுனன் 4 கயிற்றை சரி செய்து அஸ்வத்தாமன் மேல இடைவிடாமல் அம்புகளை விட்டு தாக்குறாரு. அஸ்வத்தாமன் கிட்ட அம்புகள் தீர்ந்து போனதால அவரும் போரை விட்டு பின்வாங்கிறாரு. இதுக்கப்புறமா நானூலி எழுப்பி மீண்டும் சவால் விட்டு அர்ஜுனன் கூட சண்டைக்கு வராரு கர்ணன். அப்ப கர்ணன் அர்ஜுனன் கிட்ட வா அர்ஜுனா, வந்து என்னுடன் மோதி என்னுடைய பராக்கிரமத்தை பார் அப்படின்னு பேசுறாரு. இதை கேட்ட அர்ஜுனன், இப்பதான் இந்த போர்க்களத்துல தான் உன்னுடைய சகோதரனை உன் கண் முன்னாடியே கொன்ன, அதுக்காக சண்டை போட வந்த உன்னையும் அடிச்சு ஓட விட்டேன், இதுக்கப்புறமும் சண்டை போட வரிய அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன். கோபமான கர்ணன் அர்ஜுனன் மேல தாக்குதல ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு அர்ஜுனனும் தாக்க ஆரம்பிக்கிறாரு. இருவருக்கும் நடந்த யுத்தத்தோட இறுதியில கர்ணனோட தேர் கம்பத்தையும் வில்லையும் மறுத்து போட்டு குதிரைகளையும் தேர்வட்டியும் கொன்ன பிறகு அர்ஜுனன் எய்த அஸ்திரம் ஒன்று கர்ணனோட கவசத்தை கிழிச்சிட்டு போய் மார்பு பகுதியை தாக்குது. இதனால கர்ணன் மயக்கம் அடைஞ்சாரு. மயக்கம் தெளிஞ்ச கர்ணன் இதுக்கு மேல இவன் கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லி தேரை விட்டு மறுபடியும் 2வது முறை ஓடுறாரு. இதுக்கப்புறமா அர்ஜுனன் பீஷ்மரோட மோதுறாரு. பாட்டனுக்கும் பேரனுக்கும் நடைபெற்ற மகா யுத்தத்துல மிகப்பெரிய அஸ்திரங்களை பயன்படுத்தி ஒருவரை தாக்கிக்கிறாங்க. ஆனா இறுதியா அர்ஜுனன் செலுத்திய அஸ்திரங்களால பீஷ்மர் சோர்வடைஞ்சு தேரிலேயே சாஞ்சாரு. இதுக்கப்புறமா அர்ஜுனனோட சண்டை போட துரியோதனனும் அவனுடைய சகோதரர்கள் 4 படையோட வராங்க. ஆனா அர்ஜுனன் சகோதரர்களையும் படையையும் அடிச்சு வீழ்த்தி ஓட விடுறாரு. இதை பார்த்த துரியோதனன் தன் கண் முன்னாடியே சகோதரர்களும் படைகளையும் ஓடி போறதை பார்த்துட்டு தானும் தேர திருப்பிக்கிட்டு பாக்குறாரு. அப்போ அர்ஜுனன், நீல் துரியோதனா, யுத்தத்தில் அசைக்க முடியாதவன் என்று பெயர் பெற்றவனாயிற்று, ஏன் என்னுடன் மோதுவதற்கு பயந்துட்டு ஓடுற, அதனால வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட துரியோதனன் கோபப்பட்டு தேர திருப்பிக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு வராரு. ஆனா அதை பார்த்த பீஷ்மர், மன்னன் துரியோதனனை காப்பாத்துறது நம்ம கடமை, அதனால எல்லாரும் அர்ஜுனனை தாக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், பீஷ்மன் எல்லாரும் ஒரே நேரத்துல அர்ஜுனனை தாக்குறாங்க. ஆனா எல்லாரையும் ஒரே நேரத்துல சமாளிச்ச அர்ஜுனன் இறுதியா சம்மோகனாஸ்திரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் மயங்க செய்யறாரு. உத்தரக்கு கொடுத்த வாக்க நினைச்சு பார்த்த அர்ஜுனன் உத்தரன் கிட்ட பீஷ்மர், கிருபர், துரோணர் இவங்களோட வஸ்திரங்களை தவிர்த்து மற்ற வீரர்களோட வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. உத்தரனும் அதன்படியே செஞ்சு அவர்களோட வஸ்திரங்களை எடுத்துக்கிட்டு வராரு. கௌரவர்கள் காட்டியே மயானமா ஆக்கின அர்ஜுனன் உத்தரன் கிட்ட தேர மறுபடியும் பக்கத்துல இருக்கிற மயானத்துக்கு செலுத்து அப்படின்னு சொல்றாரு. உத்தரனும் அதன்படியே செய்யறாரு. அங்க தன்னோட காண்டிபத்தை மறைச்சு வச்ச அர்ஜுனன் மீண்டும் அதை பிணமுட்டியிலேயே கட்டி மரத்துல கட்டி விடுறாரு. இதுக்கப்புறமா அர்ஜுனன் உத்தரன் கிட்ட, இனிமே தேர நீ ஓட்ட வேணாம், ஓய்வு எடுத்துக்கோ, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. மன்னர் விராடன் கேட்கும்போது, நீயே கௌரவ வீரர்களை தோக்கடிச்சு பசுக்களை மீட்டதா சொல் அப்படின்னு சொல்றாரு. உத்தரனும் இதுக்கு விருப்பமே இல்லாம சம்மதிக்கிறாரு. பிறகு இருவரும் பசுக்களை மீட்டும் கௌரவ வீரர்களோட வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வெற்றி செய்தியோட மீண்டும் விராடம் திரும்புறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.